ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் முன்னாள் அமைச்சர்களான ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, சஞ்சீவ எதிரிமான உள்ளிட்ட குழுவினர் இதில் கலந்து கொண்டனர். இதனை பார்க்க ஆசையாகவும் அழகாகவும் இருக்கின்றது. அன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு வழங்கிய அந்த சக்தி இன்று மீண்டும் ஒருமுறை நாமல் ராஜபக்சவிற்காக ஒன்று திரண்டு நிற்பதை காண முடிகின்றது. நாட்டை ஒரே பிடியாக பொறுப்பேற்றவர்களிடம் நாட்டை கட்டியெழுப்புவதற்காக காலம் வழங்கப்பட்டது. அவர்கள் நாட்டை கட்டெழுப்பிய காலம் தொடர்பில் உங்களது மனசாட்சியே சாட்சி சொல்லும். இந்த நாட்டின் மீது உண்மையான அக்கறை இருப்பது ராஜபக்சாக்களுக்கு தான் என்பதை இன்று நீங்கள் மீண்டும் ஒரு முறை நிரூபித்து விட்டீர்கள். மஹிந்த ராஜபக்ச எனும் இந்த கம்பீரமான சிங்கம் கட்டியெழுப்பிய அந்த தலைமைத்துவத்தை மீண்டும் கட்டியெழுப்புவோம். ஜனாதிபதி நாமல் ராஜபக்ச அவர்களே, உங்கள் பெயரில் அந்த மகாவம்சத்தின் மீதமுள்ள அத்தியாயத்தை எழுதுவதற்கு இந்த மக்கள் உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குவார்கள். அதனை தங்க எழுத்துக்களால் இந்த நாட்டு மக்களின் மூச்சுக்கு கடன்படாமல் கட்டியெழுப்புமாறு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். பிரான்சுக்கு சென்று நாமல் ராஜபக்ச பிள்ளையானை பார்க்க சென்றாரா என்று கேட்டுவிட்டு வந்திருக்கின்றார்கள். ஆம், நான் சென்றேன். ஏன், அது பிரச்சனையா? சென்றது உண்மைதான். என்ன, நான் சிறைச்சாலையின் மதிலால் பாய்ந்தா சென்றேன்? இல்லை, பிரதான வாயிலூடாகவே சென்றேன். ஏன், நான் தனியாகவா சந்தித்தேன்? இல்லை, அதிகாரியை வைத்துக் கொண்டே சந்தித்தேன். ஏன், அதில் ஏதும் பிரச்சனையா? இதை பற்றி கேட்டுவிட்டு வரவா பிரான்சுக்கு சென்றீர்கள்? இருப்பினும் அங்கு சென்று யாரிடம் கேட்டிருக்கின்றார்கள்? ஒரு பிடியாணை உத்தரவு. சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்குமாயின் தனக்கு எதிராக பிடியாணை இருக்கும்போது தூதரகத்திற்கு வரவழைத்து அமர வைத்து தூதுவருடன் இணைந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராகவும் சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும். இப்போது ஜனாதிபதி கூறியுள்ளாரே, சட்டத்திற்கு மேல் யாரும் இல்லை என்று. எனவே விசாரணைகளை நடாத்துங்கள். மீண்டும் எங்களை வருமாறு அழைத்தால் நாங்கள் ஒளிந்து கொள்வோமா? நாங்கள் வருவோம். எங்களுக்கு மீண்டும் ஒளிந்து வாழ வேண்டிய தேவையில்லை. தயவு செய்து விசாரணை நடவடிக்கைகளில் தலையிட தயாராக வேண்டாம். இந்த நாட்டில் 2 சட்டங்கள் அமுல்படுத்த முடியாது என நாங்கள் அரசாங்கத்துக்கு கூறுகின்றோம். எந்த ஒரு இடத்திலும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். தராதரம் அதற்கு பொருட்டல்ல.